அதிமுகவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பெரும் போர்க்குடி எழுந்திருக்கிறது. 47 எம்எல்ஏக்களில் 37 எம்எல்ஏக்கள் அணி மாறியுள்ளனர். எடப்பாடி பழனிசாமியின் வீடும் பரபரப்பாக மாறியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வடநாத் சங்கர். வணக்கம் வடநாத் சங்கர், விவரங்களை பதிவு பண்ணலாம். பாலாஜி வணக்கம். நிச்சயமாக 2026 சட்டப்பேரவை தேர்தல்கள் முடிந்து சட்டப்பேரவை இன்று ஆரம்பித்த முதல் நாளிலேயே நடைபெறும் நிகழ்வுகள் அதிமுகவில் உச்சகட்ட போர் நடைபெறுவதை வெளிக்காட்டியுள்ளது. பாலாஜி, தொடர் தோல்விகளால் எடப்பாடி பழனிசாமியின் பிடி சரிகிறதா? விஸ்வரூபம் எடுக்கும் எதிர்ப்பால் எடப்பாடி பழனிசாமி திணறி வருவதாகவே நடைபெறும் நிகழ்வுகளை பார்க்க வேண்டியுள்ளது. 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழக வெற்றி கழகத்திற்கு பெருவாரியான வெற்றியை கொடுத்திருக்கும் நிலையில் தற்காலிக சபாநாயகரான கருப்பையாவிடம் இருவேறு கடிதங்கள் இன்று காலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பாலும் தற்போது மாலையில் SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் தரப்பினராலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் SP வேலுமணி தலைமையிலான அதிருப்தி குழுவினர் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கையெழுத்துடன் மற்றொரு கடிதத்தை தற்போது வழங்கியுள்ளனர். இது SP வேலுமணியை தலைவராக முன்னிறுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. சட்டமன்றத்தில் தெரிந்த விரிசல் இன்று எம்எல்ஏக்கள் பதவியேற்பு விழாவின் போது எடப்பாடி பழனிசாமி சபைக்குள் நுழைந்த போது அவருடன் வெறும் 5 முதல் 10 எம்எல்ஏக்கள் மட்டுமே வந்தனர். அதே சமயம் SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் ஆகியோர் ஒரு பெரிய குழுவாக தனியாக வந்ததை காண முடிந்தது. இது கட்சி இரண்டாக பிரிந்திருப்பதையே கேமராக்கள் முன்னிலையில் உறுதிப்படுத்தினர் என்றே கூற வேண்டும். 32 என்ற மேஜிக் எண் தற்போது அதிமுகவில் முக்கியமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. இதன் கருத்து என்னவென்றால் அதிமுகவின் மொத்த பலம் 47. இதில் 32 எம்எல்ஏக்கள் 102 பங்கு எடப்பாடிக்கு எதிராக திரும்பினால் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாது. பாலாஜி, தற்போது 30க்கும் மேற்பட்டோர் வேலுமணி பக்கம் இருப்பதாக கூறப்படுவது எடப்பாடி தரப்பிற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது என்றே பார்க்க வேண்டும். சென்னையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் அவரது ஆதரவாளர்கள் தற்போது குவிந்து வரும் நிலையில் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் பலரும் வேலுமணி பக்கம் சாய்ந்திருப்பது எடப்பாடிக்கு தனது சொந்த கோட்டையிலேயே பலவீனம் ஏற்பட்டுள்ளதை காட்டுவதாகவே அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் தலைமையில் புதிய அரசு பதவியேற்றுள்ள நிலையில் அதிமுகவின் பலவீனம் தங்களுக்கு சாதகமாக அமையும் எனவும் தமிழக வெற்றி கழகம் தரப்பு கவனித்து வருவதாகவும் ஒரு தகவல் உலா வருகிறது. அதிருப்தி எம்எல்ஏக்கள் சிலர் மறைமுகமாக புதிய அரசுக்கு ஆதரவு அளிக்கக்கூடும் என்ற பேச்சும் உலா வருகிறது. நாளை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கு முன்பாக அதிமுக தனது சட்டமன்ற குழு தலைவரை ஒருமனதாக தேர்ந்தெடுக்க தவறினால் அதிமுக என்ற கட்சி அதிகாரப்பூர்வமாக உடையும் நிலைக்கு நிச்சயமாக தள்ளப்படும். சட்டமன்ற குழு தலைவர் யார்? தற்காலிக சபாநாயகரிடம் தற்போது CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி தரப்பு அளித்து இருக்கக்கூடிய இந்த கடிதம் கடுமையான பரபரப்பை கிளம்பியுள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதையே இது காண்பிக்கிறது. தேர்தலில் அதிமுக பின்னடைவை சந்தித்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்ததால் எடப்பாடி பழனிசாமி மீது நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் மூத்த நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் அடுத்தடுத்து குவிந்து வருகின்றனர். தலைமை பொறுப்பிற்காக எடப்பாடி பழனிசாமியா அல்லது SP வேலுமணியா என்ற அதிகார போட்டி நிலவுவதால் அதிமுக தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர். சட்டமன்ற குழு தலைவரை தற்காலிக சபாநாயகர் யாரை அறிவிப்பார் என்பதில் நிலவும் சட்ட சிக்கல்களே அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வை தீர்மானிக்கும். பாலாஜி, அதிமுக வரலாற்றில் ஜெயலலிதா காலத்திற்கு பிறகு பன்னீர்செல்வம் இருந்த பொழுதிலும் கட்சி மீண்டும் ஒருமுறை பிளவை நோக்கி செல்வது தமிழக அரசியலில் பெரும் விவாதத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. இதற்கெல்லாம் மேலாக பார்த்தீர்கள் என்றால் முன்னாள் முதல்வர் தற்போது திமுகவில் ஐக்கியமாகியிருக்கும் பன்னீர்செல்வம் மற்றும் அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கி நடத்தி வரும் சசிகலா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் மற்றும் அதிமுகவில் இருந்து வெளியேறிய பல்வேறு முன்னாள் தலைவர்களும் தற்போது நடக்கும் நிகழ்வுகளை மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்த அதன் முக்கிய கூட்டாளியான பாஜக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பல்வேறு கட்சி தலைவர்களும் அதிமுகவில் தற்போது நடக்கும் நிகழ்வுகளை மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருவதாக சத்தியம் தொலைக்காட்சிக்கு கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாஜகவின் முன்னணி மேல்மட்ட தமிழக தலைவர்களை தொடர்பு கொண்டு பேசிய போது நடக்கும் நிகழ்வுகளை தாங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் இது குறித்து தற்போதைக்கு எந்த கருத்தும் சொல்வதற்கு இல்லை என்றே தெரிவிக்கின்றனர். பிளவு ஏற்பட்டால் யாருக்கு ஆதரவை பாஜக வழங்கும் என கேட்டபோது ஊகங்களுக்கு தற்போது பதில் அளிக்க முடியாது என தமிழக பாஜகவின் முக்கிய தலைவர் ஒருவர் தெரிவித்தார். எது எப்படி என்றாலும் பல்வேறு அதிர்வலைகளையும் அதிரடி திருப்பத்தையும் ஏற்படுத்திய தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 அதிமுகவை என்ன செய்ய போகிறது என்பதே $1 மில்லியன் கேள்வியாக தற்போது உருவெடுத்திருக்கிறது. பாலாஜி,
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அதிமுக நிர்வாகிகள் பேட்டி அளித்ததை பார்க்கலாம். அதிமுக பிளவுபடவே கிடையாதுங்க. அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. யாராலையும் எந்த சூழ்நிலையாவும் அதிமுக உடைக்கவும் முடியாது. எந்த கட்டத்துல யாரையும் அதிமுக கொடுத்து விலை கொடுத்து வாங்கவும் முடியாது. அதுக்கு உங்களுக்கு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீங்க சட்டசபையில கொடுத்துட்டாங்க, நீங்க தானே சொல்றீங்க. அவங்க ஒன்னும் ப்ரூவ் பண்ணலையா? நாங்க கொடுத்துட்டோன்ற லெட்டர் நீங்க யாரும் காட்டுங்க? எந்த மீடியால காட்டுச்சா? எந்த மீடியால காட்டுங்க? மீடியா காட்டுங்க, அதிகாரப்பூர்வமான லெட்டர் காட்டுங்க. அந்த லெட்டர் அதிகாரப்பூர்வமான லெட்டரா? அதை காட்டுங்க சார். அதிகாரப்பூர்வமான லெட்டர் கொடுங்க சார். பொதுச் செயலாளர் லெட்டர் சொல்ல 1.25 கோடி ஓட்டு போட்டிருக்கான். பொதுமக்கள் இந்த தலைமை நம்பி போட்டிருக்கான். வேற எவனை நம்பியும் போடல, இந்த தலைமை நம்பி போட்டிருக்கான். பொதுச் செயலாளர் தான் பொதுக்குழு தீர்மானத்திலையும் செயற்குழுலையும் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் கொடுத்துருக்காங்க. இதற்கிடையிலேயே பெரும்பான்மையில 47 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறாங்க. எதிர்கட்சியுடைய தலைவராக இருந்தவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். 47 எம்எல்ஏ வச்சுருக்கிறவர் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் அண்ணன் எடப்பாடியார். அவர் தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர். புரட்சி தலைவி அம்மாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம் உங்களுக்கே தெரியும். எவ்வளோ பிரச்சனை வந்தபோது கூட அதிமுக பக்கம் திமுக பக்கம் யாருமே ஒருத்தர் கூட போகலை. மற்ற கட்சியை சார்ந்து அங்கேயும் போகலை. எடப்பாடியார், புரட்சி தலைவி அம்மா, எம்ஜிஆர் அப்படி தான் இருந்தோம். அது அந்த வழியில மீண்டும் பயணிப்போம். அதிமுக நிர்வாகிகள் அளித்த பேட்டியை பார்த்தும் இது தொடர்பான விவரங்களோடு வனராஜ் சங்கர் அளித்த விவரங்களையும் கேட்டோம்.